அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசன பலகைன்னு ஒன்று செய்வாங்க, மணக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மணக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மாமரத்தினாலையும் பலாமரத்தினாலையும் ஆக்கப்பட்ட மணக்கட்டையா இருக்கும். ஏன்னா இந்த மாமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து ஒரு ஜெபம், மெடிடேஷன், பூஜைகள் இதெல்லாம் பண்ணா 1 பண்ணா 10 பண்ண பலன் கிடைக்கும். வாசல்ல மாயிலை கொத்து செய்யணும். இந்த மாயிலை கொத்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாமரம் மரத்துல இருக்கும் போது இலை சருகாவோ காஞ்சியோ கீழே கொட்டும். அதே ஒரு மாமர கொத்தை வந்து உடைச்சி நீங்க வீட்டு வாசல்ல எடுத்து வச்சீங்கன்னா நீங்களா எடுத்து போடுற வரைக்கும் அது கீழே விழாது. குறைஞ்சபட்சம் 72 மணி நேரம் நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும். நல்ல சமயம் அந்த சமயத்துல கூட தூங்கும் போது கூட நல்ல ஆக்சிஜனை சுவாசம் பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி மாப்பலகையில உட்காந்து ஜபம், மெடிடேஷன், தியானங்கள், பூஜைகள்லாம் பண்ணா 1 பண்ணா 10 பண்ண பலன் கிடைக்கும். அடுத்தது பால் விருட்சம்னு சொல்லக்கூடிய அரச மரம், ஆலமரம், தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்கக்கூடிய கல்லால மரம், அதே மாதிரி பின்ன மரம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் விருட்ச மரத்துல உட்கார்ந்து பூஜை, மெடிடேஷன், ஜபங்கள் இதெல்லாம் பண்ணா 1 பண்ணா 100 பண்ண பலன் கிடைக்கும். புனித ஸ்தலம்னு சொல்லக்கூடிய நல்ல பாடல் பெற்ற ஸ்தலங்கள், நல்ல கோவில், சிவாலயம், வைணவ ஆலயம், சமுத்திரக்கரை, நதிக்கரை, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணீங்கன்னா 1 பண்ணா 1000 பண்ண பலன் கிடைக்கும். இந்த கோசாலையில போயிட்டு ஒரு ஜபங்களோ, மெடிடேஷன்களோ, தானங்களோ, தர்மங்களோ எது செஞ்சாலும் 1 பண்ணா 1,00,000 பண்ண பலன் கிடைக்கும். இந்த பீடத்துல சுவாமி இருக்கிற புண்ணியகோடி பீடத்துல 1 பண்ணால் கோடி பண்ண பலன் கிடைக்கும்.